ஃபிரௌனின் வாயில் ஏன் மண் திணிக்கப்பட்டது? பல தசாப்தங்களாகத் தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டு மக்களை வதைத்தவன் ஃபிரௌன். ஆனால் செங்கடல் பிளந்து அது மீண்டும் மூடிக்கொண்டபோது தனது மரணம் உறுதி என்பதை அவன் உணர்ந்தான். அப்போது அவன் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வணங்கும் இறைவனை நானும் ஈமான் கொள்கிறேன் என்று கூறத் தொடங்கினான். ஆனால் அந்த தருணத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலின் அடியில் இருந்த களிமண்ணை எடுத்து ஃபிர்அவ்னின் வாயில் திணித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள்? அல்லாஹ்வின் கருணை, ரஹ்மத் அளவிட முடியாதது என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிந்திருந்தார்கள். ஃபிர்அவுன் போன்ற ஒரு கொடியவன் கடைசி நேரத்தில் உண்மையாக தப்பா செய்து அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவானோ என்ற அச்சத்தில்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவன் வாயில் மண்ணை திணித்தார்கள். அநீதி இழைத்தவனுக்கு கூட அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிவிடுவான் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அஞ்சுமளவிற்கு அல்லாஹ்வின் கருணை மிகப் பெரியது. இறுதியில் உனக்கு பின் வருபவர்களுக்கு உன்னை ஓர் அத்தாட்சியாக ஆக்குவோம் என்ற குர்ஆன் வசனத்தின்படி ஃபிரௌனின் உடல் இன்றும் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஆம், இன்றும் எகிப்தின் கெய்ரோவில் உள்ள அருங்காட்சியகத்தில் ஃபிரௌனின் உடல் ஒரு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ஆணவம் கொண்டவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. இதுபோன்ற வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.